ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சுது ஸ்லாப் சேனலில் வரக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஏற்காடு சீரிஸோட அடுத்த vlog. ஸோ நாங்கள் ரீசெண்டாக ஏற்காடில் வந்திருக்கும் போது நாங்கள் எந்த ரூமில் எந்த ஹோட்டலில் தங்கியிருந்தோமோ அந்த ஹோட்டலை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயிலாக தான் இந்த vlog இருக்க போது. நம்ம ஏற்காடு சீரிஸோட மிச்ச வீடியோஸ் நீங்களும் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வாங்க, இந்த ஹோட்டலில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஹோட்டலோட ரூம் வியூ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், என் பின்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதான் வந்து நாங்கள் தங்கிக்கிற ஹோட்டலோட சைடு வியூ. அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த கார் பார்க்கிங்ஸ். நம்மளோட நெக்ஸான் வந்து இங்கே வந்து நிற்கி. அப்படியே இங்கே இருந்து சைடில் போனீங்க அப்படின்னா ரைட் எடுத்தோம்னா நம்மளோட ஹோட்டலுக்கு கீழே வந்து பார்க்கிங் இருக்குது. அங்கே வந்து ஒரு 4-5 கார் தான் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். அந்த பார்க்கிங் ஃபுல்லாகிற பட்சத்தில் நம்ம இந்த சைடில் இங்கே வந்து பார்க் பண்ணி விட்டுக்கலாம் காரை. இந்த பில்டிங்க்கு அந்த சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் வந்து ஸ்பேஸ் இருக்குது. சரிங்களா, இதான் வந்து ஹோட்டலோட ஃப்ரண்ட் வியூ. இதோட நைட் வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நைட்டில் பார்க்க இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். இதான் வந்து ஹோட்டலோட போர்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் மின்ட்னு போட்டிருப்பாங்க. ஒயிட் மின்ட் ஹோட்டல். எனக்கு இந்த பில்டிங் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன பார்த்தா, இது ஒரு கலர் ஸ்கீம். அந்த ஒயிட் கோல்டில் பக்காவான ஒரு டீசெண்டான ஒரு கலர் ஸ்கீம் வந்து பண்ணியிருக்காங்க. பில்டிங்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்த டைமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இப்போ எல்லா காருமே வந்து கிளம்பி வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் அந்த பில்டிங் கீழே இருக்கிற பார்க்கிங்கு. ஒரு 4-5 கார் நிப்பாட்டிக்கலாம் இந்த ஸ்பேஸில். ஸோ நல்ல வீதியான கார் பார்க்கிங் தான். வசதியாக உங்களால் வந்து பார்க் பண்ணிட முடியும். இதான் நம்ம ஹோட்டலோட மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே வந்து ஹோட்டலோட போர்டு இருக்குது பாருங்கள். ஹோட்டலோட நேம் இங்கே கொடுத்துருக்காங்க, ஒயிட் மின்ட். அண்ட் இங்கே வந்து பக்கா ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வாங்க ஹோட்டலுக்குள்ளே என்டர் பண்ணலாம். ஸோ இதான் வந்து ஹோட்டலோட ரிசப்ஷன் ஏரியா. பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு சோஃபா இருக்குது. நீங்கள் என்ன ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இங்கே மொத்தம் 2 ஃப்ளோர் இருக்குது. நம்ம ரூம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர். ஸோ லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டி லிஃப்ட் தான். ஒரு 4-5 பேர் ஃப்ரீயாக வந்து நின்றுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து விட்டோம். இப்படி வந்து இப்படி ரைட் எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. ரைட் எடுத்து போகிறோம்னா நம்ம ரூமுக்கு வந்து போயிடலாம். ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா 104. ஓகே, இதான் நம்ம ரூமு. அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, டெபிட் கார்டு மாதிரி இருக்குது. ஸோ இந்த கார்டை வச்சு தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், கீழே கிடையாது. ஸோ இந்த கார்டை நீங்கள் இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிங்க அப்படின்னா டோர் அன்லாக் ஆகிரும். ஓகே, ஒரு சின்ன பீப் சவுண்ட் வருது, க்ரீன் லைட் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, திறந்தாச்சு. கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம ரூமுக்குள்ளே வந்துட்டோம். ஒரு லைட்ஸ் போட்டுக்கிடுவோம். அது முன்னாடி டோரை அடைச்சிக்கிடுவோம். ஸோ நீங்கள் அடைச்சி இந்த லாக்கை போட்டிங்க அப்படின்னா, இந்த லாக்கை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லாக் ஆகிரும். பீப் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் லாக் போட்டோன்னே பீப் சவுண்ட் நின்றோம், அவ்வளோதான், லாக் ஆகிரும். லாக் பண்ணதுக்கப்புறமா இந்த கார்டை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணுங்க போட்டுருக்காங்க பாருங்கள். இன்சர்ட் கார்டு ஃபார் பவர்னு போட்டுருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கார்டு இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு பவர் வந்துடும். சரிங்களா, இப்போ ஃபுல் பவர் வந்து விட்டது. ஸோ இதான் ரூமோட ஓவரால் வியூ. பெட்டு வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து செக் அவுட் பண்ண போகிறோம். நாங்கள் வரும்போது இந்த பெட் எப்படி இருந்துச்சோ அதோட வீடியோ நான் போகிறேன், நீங்கள் பார்த்தா தெரியும். நல்ல பெட்டு நீட்டாக மடித்து 2 துண்டு வச்சுருந்தாங்க, 4 தராலும் வச்சுருந்தாங்க. நல்லா நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் வந்து நல்ல பெரிய ஒரு டிவி இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டு தான். நான் வந்து கால் பண்ணி கேட்டுட்டேன். இது கூட வந்து 2 தண்ணி பாட்டிலும் இருக்கும். ஸோ 2 தண்ணி பாட்டிலு, 2 மாசா, ஒரு சிப்ஸு. இந்த ஐட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி, எந்த விதமான சார்ஜும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய மிரர் இருக்குது. நல்ல ஒரு பெரிய மிரரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கர்டன் கொடுத்துருக்காங்க. இந்த கர்டன் எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நிவ்யா
திவ்யா மேடம் நிற்காங்க. என்னடா ஆளை காணுமேன்னு பார்த்தேன். ஓகே, திவ்யா மேடம் நிற்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெரஸு. இங்கே போயிட்டு நீங்கள் வந்து நைட் டைம் ரிலாக்ஸ் பண்ணுறதோ இல்லை இங்கேருந்து வியூ பார்க்குறதோ பார்த்துக்கலாம். இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு வியூ தெரியுது. இப்போ நம்ம வந்து இல்லையா ஒரு பார்க்கிங், அந்த பார்க்கிங் ஏரியா நம்ம நெக்ஸ்ட் நாங்கள் லாஸ்ட்டில் நிற்கிது. இது அந்த மெயின் ரோடு. ஸோ பால்கனி சின்னதாக காம்பேக்டாக பக்காவாக இருக்குது. ஓகே, இப்போ அதை அடைச்சிருவோம். அடைச்சிட்டு திறந்து விடுவோம். அப்போ அந்த வெளிச்சம் வரும். பக்கா இந்த ஸ்க்ரீன் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் வந்து லைட்டா வெயில் மட்டும் வந்து வெளிச்சம் வரணும் அப்படின்னா கரெக்ட். ஸோ 2 ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து லைட் ஸ்க்ரீனு, ஒன்று வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வெயில் ரொம்ப அதிகமாக அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த லைட் ஸ்க்ரீன் சைடு தூட்டுக்கலாம். சூப்பர் ஐடியாவில் உங்களுக்கு வெளியே வந்து வியூ பார்த்த மாதிரி இருக்கும். வெயிலுமே உங்களுக்கு லைட்டாக கம்மியான மாதிரி இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி கொடுத்துருக்காங்க. ஏசி ரூம் தான் இது. அடிக்கிற குழுக்கு ஏசி தேவைப்படாது, பட் இருந்தாலும் ஏசி தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம். அண்ட் ஆக்சுவலாக வந்து ஒய்ஃபையுமே உள்ளே வந்து ஃப்ரீ. அந்த ஒய்ஃபையோட பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து ரிசப்ஷனில் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒய்ஃபை யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா பக்காவாக இருக்குது, ஸ்பீடாகவே இருக்குது, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாத்ரூம் டூர் பார்த்துடலாம். ஸோ பாத்ரூம் டூர் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. சரிங்களா, செம்மையாக இருக்குது, மாடர்னாக செம்மையாக இருக்குது. போட்டிருக்காங்க யூஸ் மீ அண்ட் கிளீன்ட் வெல் அண்ட் சானிடைஸ் ஃபார் யுவர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இது நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சீல் வந்து பிரேக் ஆகிரும். ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷவர் இருக்குது, எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது, துணி காயப்படுறதுக்கான இது இருக்குது, ஹேண்ட் ஷவருமே இருக்குது. ஹேண்ட் ஷவர் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து நமக்கு ஒயிட் மின்ட்டோட ஷாம்பு அண்ட் ஒயிட் மின்ட்டோட ஷவர் ஜெல் வந்து இருக்குது. இது வந்து டென்டல் கிட்டு உள்ள அநேகமாக ப்ரெஷ் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ விச் இஸ் சூப்பர். டென்டல் கிட் ஒன்று இருக்குது. அப்புறம் ஒயிட் மின் பேர் போட்டு ஒரு சோப் இருக்குது. ஸோ சூப்பர். அவங்க வந்து பேசிக்காக என்னென்ன நமக்கு வந்து தேவைப்படும் அது எல்லாமே வந்து அவங்க வந்து பேக்கேஜ்லேயே ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையருமே இருக்குது. ஹேர் ட்ரையர் இருக்குது. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் ரெண்டுமே வந்து இங்கே கனெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இதில் நம்ம திருக்கணும் அப்படின்னா ஒன்று ஹாட் வாட்டர் வரும், ஒன்று கோல்டு வாட்டர் வரும். ஸோ இங்கே விசிபிளாக எந்த ஹீட்டருமே இல்லை. பட் இங்கே டேப் திருக்கினாலே பார்த்தீங்கன்னா ஹாட்டும் கோல்டும் தனித்தனி டேப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ இந்த ஒயிட் மின்ட் ஹோட்டலோட பாத்ரூம் டூர் வந்து முடிச்சாச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் பாத்ரூம் டூர் பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு விஷயம் நாங்கள் மறந்துட்டோம். என்ன அப்படின்னா இந்த பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறோம்னா பண்ணலாம், அப்படி இல்லை என்ன பண்ணலாம், இதை அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். ஸோ இந்த ஷாம்புவும் ஷவர் ஜெல்லும் நம்ம வந்து யூஸ் பண்ணலை, அதான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை எடுத்து கொண்டு போயிடுவோம். ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டென்டல் கிட் ஒன்று இருக்குது இல்லையா, இதில் வந்து ஒரு ப்ரஷ்ஷும் ஒரு குட்டி பேஸ்ட்டும் இருக்குது. ஸோ இது நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ ஓகே, இவ்வளோ தான். சின்னதாக சிம்பிளாக ஒரு ரூமு. உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டு இருக்குது. நல்ல பெட்டு, நல்ல கம்ஃபர்டபுளான பெட்டு தான். ஸ்ப்ரிங் மேட்ரஸ் போட்டிருக்காங்க. ஸோ பக்காவாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு பெட்டு, ஒரு நல்ல ஒரு வியூ உள்ள ஒரு பால்கனி, அப்புறம் நல்ல ஒரு பெரிய கண்ணாடி நம்ம பார்த்து ரெடியாகி கிளம்புறதுக்கு. அப்புறம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு டிவி இருக்குது. டிவியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கனெக்டட் தான். ஸோ ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் நெட்டில் யூடியூப் முதல் கூட நீங்கள் வந்து டிவியில் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ஏசி தேவைப்படுறவங்களுக்கு ஏசி இருக்குது. லைட் எஃபெக்ட்ஸ் வந்து செம்மையாக இருக்குங்க பாருங்கள். ஸோ இது பகல் டைமில், நைட்டில் வந்து இனிமேல் வந்து சூப்பராக அந்த லைட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ஓவரால் ரூமோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து வந்த டேட் பார்த்தீங்கன்னா December 25 சீசன் டைமு. அதனால் எப்படி ரூம் கிடைக்குதுங்கிறதுனால நான் வந்து ஆன்லைனில் ஆப்பில் புக் பண்ணிவிட்டு இங்கே வந்து செக்இன் பண்ணேன். ஸோ எனக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ்லாம் சேர்த்து 5442 ருபீஸ் வந்து எனக்கு இந்த ரூமுக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க 1 டேக்கு. செக்இன் டைம்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே யூஸ்வலாக செக்இன் பண்ணோம். சப்போஸ் நீங்கள் வரதுக்கு வந்து லேட் ஆகுது அப்படின்னா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அது வரைக்கும் ரூம் வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் லேட்டராக வந்து செக்இன் பண்ணிக்கலாம். அண்ட் செக் அவுட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11:30 to 12 PM. இந்த ½ ஹவருக்குள்ளே நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணும்போதே நீங்கள் வந்து அதுக்காக அடிஷ்னலாக பே பண்ணி நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து நீங்கள் வந்து ரூம் வந்து புக் பண்ணலாம். அது வந்து நான் வந்து பண்ணல, சரி நேரில் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ண மாட்டேன். டேஸ்ட் வந்து நார்மலாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பர்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், பட் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு.
காரம்லாம் கொஞ்சம் கம்மியாக இந்த மாதிரி இருந்துச்சு. மேபி நிறைய பேர் வருவாங்க டூரிஸ்ட்டு, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால காரம்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டு தான் வந்து சமையல் பண்ணியிருந்தாங்க. பட் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு, சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு, சாப்பிட்லாம். ஸோ இந்த ரூமோட ரேட் இந்த 5400 அப்படிங்கிற ரேட் வந்து நான் ரிசப்ஷனில் கேட்டேன். என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணாமல் நேரில் டேரெக்டாக வந்து புக் பண்ணாலோ இல்லை கால் பண்ணி டேரெக்டாக புக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரேட் வந்து இதில் கம்மியாக தான் ஆகும், இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வராது அப்படி மாதிரி சொன்னாங்க. அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து சீசன் டைம் அப்படிங்கிறனால ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நார்மல் டேஸில், வீக் டேஸில், சீசன் இல்லாத டைமில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட ரேட் வந்து கம்மியாக வரும், நல்லாவே கம்மியாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது. இங்கேருந்து பக்கத்தில் தான் வந்து நம்ம ஸ்கை பார்க், நீங்கள் vlog பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து போட்டிருப்பேன். அந்த ஸ்கை பார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம், வெறும் 600 மீட்டர் தான். அண்ட் இந்த ஏற்காடு லேக் இருக்கு இல்லையா, அதுவுமே ரொம்ப பக்கம், 2.5 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இங்கேருந்து நிறைய ஏரியாஸ் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லொக்கேஷன் வந்து ஒரு ப்ரைம் லொக்கேஷன் ஏரியாவில் இருக்குது. ஈஸியாக நம்ம மற்ற லொக்கேஷன்ஸ்க்கும் போகிற மாதிரி தான் இந்த ஹோட்டல் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அண்டு ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து as usual மிச்ச ஹோட்டல்ஸ் மாதிரி இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்காங்க. அண்ட் அவங்களோட சர்வீஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ சர்வீஸ் வைஸ், இந்த ஆம்பியன்ஸ் வைஸ், இந்த ஓவரால் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து உண்மையிலே வந்து சூப்பரான ஹோட்டல் தான். காஸ்ட் வைஸ் மட்டும் நீங்கள் நேரில் வந்து பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. கீழே ரிசப்ஷன்லையுமே அதான் சொன்னாங்க. ஸோ இவ்வளோ தான், இந்த ரூம் டூர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சூஸ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபார்மேட்டிவ் என்ன வீடியோட அடுத்த சந்திக்கிட்டே உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் சுஷில். பாய்.